எலுமிச்சை பழம்னு சொல்லுவாங்க, கரெக்டாக லெமன் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து தமிழில் எதுக்கு எலுமிச்சை பழம் பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? இந்த உலகத்தில் வந்துட்டு நம்ம நிறையா விஷயம் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அதில் ஒரு முக்கியமானது ஒன்று, நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய, அதாவது வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை யூஸ் பண்ணக்கூடிய எலுமிச்சை பழம் லெமனுக்கு வந்து எதுக்கு தமிழில் எலுமிச்சை பழம் பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? ஏன் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுப்பேன். எலுமிச்சை பழத்துக்கு லெமனுக்கு எதுக்கு எலுமிச்சை பழம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். என் பேர் கோகுல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் பட்டன், இது 3 பட்டன் கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். ஓகேங்க, உண்மையாலுமே இந்த உலகத்தில் நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் வந்து நிறையாவே இருக்குது. அதாவது உலகத்தில் நல்லதுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா கெட்டதுன்னு ஒன்று இருக்கும், கரெக்டாக. அதாவது நான் டெய்லி யூஸ் பண்ணுறது வந்துட்டு மொபைலாக கூட இருக்கலாம். நாம் வந்து டெய்லியும் யூஸ் பண்ணக்கூடிய யூசேஜ் நம்மளுடைய மொபைல் வந்து இதுக்கு பின்னாடி என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம டக்குன்னு சொல்லிடலாம். மொபைலுக்கு பின்னாடி வந்து மிகப்பெரிய சோர்ஸ் ஒன்று இருக்குது. மொபைலோடைய அதாவது ரெட்மி வந்துட்டு அது ஒரு கம்பெனி, மிகப்பெரிய கம்பெனி. கேமரா குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதனுடைய யூசேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா டக்குன்னு சொல்லிடலாம். இதுவே நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு பின்னாடி என்ன இருக்குது, இந்த எதுக்காக இந்த பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதாவது எலுமிச்சை பழம்னு சொல்லுவாங்க, கரெக்டாக லெமன் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து தமிழில் எதுக்கு எலுமிச்சை பழம் பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? தெரியும்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுப்பேன். அதாவது ஒரு எலி வந்துட்டு கேரட் சாப்பிடும், தக்காளி சாப்பிடும், அப்புறமேட்டு பீட்ரூட் சாப்பிடும், வெண்டைக்காய், கத்திரிக்காய், இந்தமாரிலாம் சாப்பிடும், கரெக்டாக. அப்போயே எலுமிச்சை பழம் மட்டும் சாப்பிட மாட்டேங்குது. எலுமிச்சை பழம் நாம் சாப்பிட்டாலே அது ஒரு புளிப்புத்தன்மை இருக்குது. அதாவது சிட்ரிக் ஆசிட் சொல்லுவாங்க. அந்த ஆசிட் வந்து நாம் வாயில் வச்சு பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் எரியுற மாரி இருக்கும். நம்ம புண்ணு மேலே பட்டால் போதும், ரொம்பவே எரியும், கரெக்டாக. அதனால் மட்டுமே தான் அதில் சிட்ரிக் ஆசிட் இருக்குது. அதனால் மட்டுமே தான் எலி வந்து அதில் வாயை வைக்க மாட்டேங்குது, அதை வந்து சாப்பிட மாட்டேங்குது அந்த எலியானது. அதனால் மட்டுமே தான் எலி வந்து மிச்சம் வச்ச பழம் எதுன்னு கேட்டிங்கன்னா எலுமிச்சை பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் கண்டினியூஸாக சொல்லி பாருங்கள். எலி மிச்சம் வச்ச பழம் எலுமிச்சை பழம் அப்படின்னு தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இப்போ இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் எதுக்காக எலுமிச்சை பழம்னு பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக தெரியவே தெரியாது. எதுக்கு எலுமிச்சை பழம்னு பேர் வச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களே உங்கள்கிட்ட கேட்பேன், ஏன்டா உனக்கு தெரியுமான்னு. நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமேட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாத்தையுமே கேட்டு பாருங்கள். உண்மையாலுமே தெரியவே தெரியாது எதுக்கு எலுமிச்சை பழம்னு பேர் வச்சாங்கன்னு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா தம்ஸ் அப் பட்டன், பிடிக்கல அப்படின்னா அன்லைக் பட்டன். இந்த வீடியோ நான் என்ன சொல்ல வந்திருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். லெமனுக்கு எதுக்கு எலுமிச்சை பழம்னு பேர் வச்சாங்க, எலுமிச்சை பழத்துக்கு பின்னாடி டெஃபினேஷன் என்ன இருக்குது, அதாவது பின்னாடி வந்துட்டு எதுக்காக எலுமிச்சை பழம் பேர் வச்சாங்கன்னு சொல்லிட்டு இந்த தடவை சொல்லிடுவேன். எலி மிச்சம் வச்ச பழம் தான் எலுமிச்சை பழம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் தெளிவாக வாசிக்கிறேன். ஹே கைஸ், என் பேர் கோகுல். ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.